படம் வந்து இது படம் இல்லை, நெருப்பு. எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கு படம். அந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லனே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு தமிழ்ல போடுவாங்க, இதுல போடுவாங்க, அதுல போடுவாங்கன்னு. படம் செம்மையா இருக்கு. 1000 கோடி கன்ஃபார்ம், அவார்டு கன்ஃபார்ம். சூப்பரா இருக்கு படம். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறது. ஒரு பக்கம் வந்து நெருப்பு பறந்தால ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி வந்துச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து எமோஷனலா இருக்கு. ஏன்னா வந்து நான் ஃபேன் பாயின்னு சும்மா சொல்ல, என் பேரே காப்பான் தான். கட் அவுட் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ணனுக்காக. தாம்பரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக. அந்த அளவுக்கு எமோஷனாக இருக்கு, வேற லெவலாக இருக்கு. படம் பார்த்தது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. பாபி டியோல் கிடையாது, அவர் வந்து அனிமல் வந்து அப்போ வந்து காட்டில் சுற்றிட்டு இருந்துச்சா, இல்லை ரோட்டில் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போதான் உண்மையான அனிமல் காட்டுக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்குது ப்ரோ. ரத்தம் ஊத்துன்னு 3D கண்ணாடியில ரத்தம் ஊத்துது. அந்த அளவுக்கு 3D எஃபெக்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. பாபி டியோல் சூப்பர். crocodile, இதுக்கப்புறம் மஞ்சு விரட்டு, மாட்டை அடக்குறேன் அதெல்லாம் கிடையாது. முதலே அடக்கிறது தான். முதலே வாய் உள்ள குத்தி கிழின்னு கிழிச்சிருக்காரு எங்க அண்ணன். வேற லெவலு ப்ரோ. அது வந்து சஸ்பென்ஸ். அவர் படத்துல இல்ல. நீங்க வந்து இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. படத்துல அவர் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுங்க. டிஎஸ்பி தான் ப்ரோ. அவரு தான் படத்துக்கு மெயினான ஒரு கீ. ஒரு சீனையும் ஸ்பீடா கொண்டு போறது டிஎஸ்பி தான். படம் அவர் இல்லைன்னா கொஞ்சம் லேக் அடிச்சிருக்கும். ஆனா அவர் வந்து லேக் அடிக்காம சூப்பரா கொண்டு போயிருக்காரு. டிஎஸ்பிக்கு வாழ்த்துக்கள், ஞானவேல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா இந்த வயலன்ஸ் பிடிக்காத இந்த கிராமத்து படங்கள்லாம் பார்ப்பேன். இந்த வயசான ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்களுக்கு பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து வயலன்ஸா இருக்கு படம். வயலன்ஸ் பிடிச்சவங்களுக்கு படம் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். வயலன்ஸ் இருக்கு, பார்த்து வாங்க. வயசானவங்க பார்த்துவார்கள், அவ்வளவுதான். கங்குவா படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் தாங்க. ஒரு 90% விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக, ரொம்ப பிரில்லியண்டாக இருக்குது. ஒரு 10% கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்குது. பட் தமிழ் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3D வந்து இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹாலிவுட்டில் கூட நிறைய படங்களில் 3D பெருசாக எஃபெக்டே காமிக்காம தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை த்ரூ அவுட்டாக வந்து ஏதாவது ஒன்று நம்ம கண்ணு மேலே வந்து உழுற மாதிரியே படம் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈவன் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பிசுறு, தீ, தண்ணி ஏதாவது ஒன்று நம்ம மேலே வந்து உழுற மாதிரி, பனியெல்லாம் இருக்கிற இடத்துல நம்மளே பனிக்குழு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் பண்ணாலும் கீழே வந்து பேஸ்மெண்ட் இல்லை, கதை சுத்தமாக இல்லை படத்தில். ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் காமிக்கிறாங்க. அதில் வந்து சூர்யாவும் திஷா பட்டானியும் வந்து போலீஸ்க்காக வேலை பார்க்குறாங்க. ஆள் பிடிச்சிட்டு வந்து போலீஸ் கொடுத்தா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா பிடிச்சிட்டு வர ஆளை திஷா பட்டானி சூர்யாட்ட வந்து பிடிக்கிட்டு போய் போலீஸ்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் எளியம் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இது பார்க்கும்போது ஒரு லாஜிக்கும் இல்லை, கியூட்னஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் சண்டை போடுறாங்கன்னு கேட்டால் இவங்க 2 பேரும் முன்னாடி லவர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சாங் போயிட்டு சாங் முடிகிற இடத்துல வந்து இந்த ஹீரோயின் கீழே விழுறாங்க. இவர் கை கொடுத்து தூக்குறதுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் கை எடுத்துறாரு. உடனே திஷா பட்டானி வந்து பிரேக்கப்னு சண்டை போட்டுறாங்க. இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் ஒரு சீன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய லாஜிக் மீறலில் தான் அந்த சீக்வன்ஸே போயிட்டுருக்கு. அப்புறம் என்னடா இவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது அந்த இடத்துல ஒரு 15-20 மினிட்ஸ் கதை உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல சூர்யாவை பார்க்குறது, நம்மளுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்கள், அங்கே இருக்க ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் போச்சு. ஸோ அது போகும்போது நம்மளுக்கு வந்து படம் ஃபுல்லாகவே லேக் தான். அங்கே படம் உட்காந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கூட படத்தால் திரும்ப எந்திரிக்க முடியல. டோட்டலாகவே படம் உட்காந்துருச்சு. அங்கங்கே நிறைய பிளாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சிருக்காங்க. பட் ஒவ்வொரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் to 1 மினிட் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1 மினிட் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 4 நிமிஷம் 5 நிமிஷமா அதே பிளாக் வச்சிருக்காங்க. ஏன்னா அதை முடிங்கடா அடுத்து கொண்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஃபீல் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது.